நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது மகேஷ். குடும்ப அட்டைகளில் மீண்டும் உள்தாள் ஒட்டுவதற்கு திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குடும்ப அட்டை விவகாரத்தில் அதிமுக அரசு தொடர்ந்து மெத்தனமாக செயல்பட்டு வருவதாகவும், ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தாள் ஒட்டும் பணியில் மட்டுமே அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். புதிய ஸ்மார்ட் கார்டு வழங்குவதை தள்ளி போட்டு வருவது வெட்கக்கேடானது எனவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் ஸ்மார்ட் கார்டு திட்டத்திற்காக அறிவிக்கப்பட்ட 318 கோடி ரூபாய் என்ன ஆனது என்பது குறித்து அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள அதிமுக அரசு ஸ்மார்ட் கார்டு திட்டத்தை உடனே செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். புத்தாண்டு உரையில் பிரதமர் மோடி அறிவித்த திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒளியேற்றக்கூடியது என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர், ஜல்லிக்கட்டு தடை நீக்கம் தொடர்பாக நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்கின்ற முயற்சியோடு பல்வேறு முயற்சிகளை நான் மேற்கொண்டு வருகின்றேன். தற்போதும் கூட நீதிமன்றத்திலே நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கின்றேன். இந்த ஆண்டு பொங்கல் விழா ஜல்லிக்கட்டோடு நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் பிறப்பிக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க கோரி வரும் 3ஆம் தேதி அலங்காநல்லூரில் திமுக நடத்தும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் பங்கேற்கப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜல்லிக்கட்டை நடத்துவதில் பாஜக அரசு இரட்டை வேடம் போட்டு மக்களை ஏமாற்றி வருவதாகவும் திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி அவர்களின் நலம் பேண பல்வேறு நல்ல திட்டங்களை மத்திய அரசு அறிவித்து செயல்படுத்த வேண்டுமென தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். புத்தாண்டையொட்டி நேற்றைய உரையின் போது பிரதமர் மோடி அறிவித்த பல்வேறு திட்டங்கள் தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அவர், ரூபாய் நோட்டு விவகாரத்தில் மக்களின் சுமையை குறைக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் குறித்த அறிவிப்பு பிரதமரின் உரையில் இல்லை என கூறியுள்ளார். விவசாய கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிரதமரின் உரையில் அது இடம்பெறவில்லை என்றும் வாசன் குறிப்பிட்டுள்ளார். வரும் பொங்கலில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு பிரதமர் நடவடிக்கை எடுப்பார் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புத்தாண்டையொட்டி சென்னை தாயகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, ஒரத்தநாடு அருகே ஈச்சங்கோட்டையில் உள்ள அரசு வேளாண்மை கல்லூரிக்கு நம்மாழ்வார் பெயரை சூட்ட வேண்டும் என கூறினார். தமிழக மீனவர்களின் படகுகளை அரசுடைமையாக்கும் இலங்கை அரசின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்த வைகோ, இறந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு தமிழக அரசு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஜல்லிக்கட்டு நடத்தணுங்கிறது இது ஒரு கலாச்சார அடையாளம் என்பதனால் இந்த பிரச்சனையில் ஒரு வேளை வெற்றி கிடைக்கலாம்னு நம்புகிறேன். அதனால் இந்த ஆண்டு நடத்துவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது பாசிட்டிவாக பிரைம் மினிஸ்டர் செய்யணுங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். செய்வார் என்று நான் நம்புகிறேன். தமிழக மீனவர்களின் படகுகளை சட்ட ரீதியில் மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக விவசாயிகளின் நிலை குறித்து நேரில் ஆராய்ந்து மத்திய மாநில அரசுகளின் கவனத்திற்கு கொண்டு செல்ல உள்ளதாக தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜோதிமணி மீது அவதூறு பரப்புபவர்கள் பாஜகவில் பொறுப்பில் இல்லாததால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். விசைப்படகுகள் நாட்டுடைமையாக்கப்படும் என இலங்கை அரசின் அறிவிப்பு காரணமாக தங்களது வாழ்வாதாரம் பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தமிழக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் இலங்கை அரசால் தமிழக மீனவர்களின் 120க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை மத்திய அரசு மீட்டுத் தர வேண்டும் எனவும் நாகை மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 வருஷம் ஆச்சு போட்டு பிடிபட்டு, இதுவரைக்கும் அது எந்த கண்டிஷனில் கூட நாங்கள் போய் யாரும் பார்க்க விடலை. இந்த சூழ்நிலையில் உடனே பிரதம மந்திரி மோடி அவர்கள் தலையிட்டு எங்கள் துரிதமான நல்ல ஒரு வாழ்வாதாரத்துக்கு வழிவகுக்கிற மாதிரியா நல்ல ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
ஆங்கில புத்தாண்டையொட்டி சென்னை ஆழ்வார்பேட்டையில் திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலினை கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டு அன்றும் திமுக தலைவர் கருணாநிதியை கோபாலபுரம் இல்லத்தில் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்து பெறுவது வழக்கம். ஆனால் உடல்நலக் குறைவால் வீட்டில் ஓய்வெடுத்து வருவதால் கருணாநிதியை யாரும் சந்திக்க வரவேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கட்சியின் பொருளாளரான ஸ்டாலினை அவரது ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் சந்தித்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக கருணாநிதியை தனது மனைவியுடன் ஸ்டாலின் சந்தித்து ஆசி பெற்றார். புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். புத்தாண்டை முன்னிட்டு கோயில் நடை இன்று அதிகாலை திறக்கப்பட்டு விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தங்க அங்கி மற்றும் வைர கிரீடத்துடன் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. வழிபாட்டிற்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் லட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. ஆங்கில புத்தாண்டையொட்டி சேலம் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனையொட்டி திரளான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் சுகவனேஸ்வரர் கோவிலில் புத்தாண்டையொட்டி சுகவனேஸ்வரர் சொர்ணாம்பிகைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் சேலம் செரி ரோட்டில் உள்ள எல்லை பிடாரியம்மன் கோவிலில் புத்தாண்டையொட்டி மாரியம்மனுக்கு தங்க கவசம் சாத்தப்பட்டது. சேலம் ராஜகணபதி கோவிலில் ஆங்கில புத்தாண்டு பிறப்பையொட்டி காலை முதல் விசேஷ அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. புத்தாண்டு தினத்தையொட்டி 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் புத்தாண்டு தினத்தையொட்டி நள்ளிரவு 12:01 மணிக்கு மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை அண்ணா நகரில் குடிபோதையில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியதில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த 3 கார்கள் சேதமடைந்தன. அண்ணாநகர் சாந்தி காலனியைச் சேர்ந்த வெங்கட்ராமன் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வருகிறார். அவரது நிறுவனத்தில் பணிபுரியும் ஓட்டுநர்கள் நேற்றிரவு நிறுவனம் அருகே கார்களை நிறுத்தி வைத்துவிட்டு தூங்கியுள்ளனர். அப்போது அதிவேகமாக வந்த கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் மீது மோதியதில் 3 கார்கள் சேதமடைந்தன. தகவல் அறிந்து வந்த போலீசார் குடிபோதையில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநரை விசாரணைக்கு அழைத்து சென்றனர். காரில் இருந்த மற்ற நபர்கள் விபத்து ஏற்பட்டதும் தப்பியோடிவிட்டனர். காலைல 3:20 மணி இருக்கும். அப்போ டைமிங்கில் வந்துட்டு ஒரு கார் எந்த வண்டி இடிச்சதுன்னு தெரில. இறங்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா என் வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டல் லாஸ் ஆகிருக்கு. பேக் சைடில் இடிச்சது பார்த்தாக்கா ஃபோர்டு ஐகான் கார். அது வந்து உடனே இடிச்சிட்டு ஒரு ரிவர்ஸ் எடுத்து எஸ்கேப் பார்க்கும்போது இங்கே இருந்த பசங்க வந்து அவரை படிக்க பிடிச்சிட்டாங்க. பக்கத்தில் போலீஸ் இருந்ததுனால அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி வண்டியை எடுத்துகிட்டு வில்லிவாக்கம் ரெக்கவரி வேன் எடுத்துகிட்டு வந்து வில்லிவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.